Lazy Donkey and Merchant Kids Moral Story in Tamil, Somberi Karudai. Welcome my channel Raghunathan Srinivasan. Like, share, comment, subscribe. ஒரு ஊருல ஒரு வியாபாரி வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவரு தினமும் பக்கத்து கிராமத்துக்கு போய் வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சாரு. அவரு பொருட்களை கொண்டு போக ஒரு கழுதைய வச்சிருந்தாரு. அந்த கழுத மேல பொருட்களை தினமும் ஏத்திக்கிட்டு அந்த கிராமத்தோட ஒரு பகுதியில் இருக்கிற ஆத்த கடந்து ஆத்துக்கு அந்த கிராமத்துக்கு போவாரு. அந்த வியாபாரி முன்னாடி நடக்க அவரு பின்னாடியே அந்த கழுத போகும். நிறை மூட்டைகள் அந்த கழுத மேல ஏத்துறதுனால மெதுவாத்தான் கழுத நடக்கும். அந்த கழுத நல்லா உழைக்கிறதால விதவிதமான பொருட்களை வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சாரு அந்த வியாபாரி. என்னதான் நல்லா உழைச்சாலும் அந்த வியாபாரி தன்னை நல்லா கவனிக்கிறது இல்லைன்னு அந்த கழுத ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அடடா, நல்லா உழைக்கிற என்ன இந்த வியாபாரி என்ன நல்லா கவனிக்கிறது இல்லையே, நான் ஏன் இந்த வியாபாரிக்கு உழைக்கணும்னு நினைச்சுச்சு அந்த கழுத. ஒரு நாள் அந்த வியாபாரி உப்பு மூட்டைகளை அந்த கழுத மேல ஏத்திட்டு பக்கத்து கிராமத்துக்கு போக நடக்க ஆரம்பிச்சாரு. உப்பு மூட்டை அதிக பாரமா இருந்ததால நடக்கிறதுக்கு சிரமப்பட்ட அந்த கழுதையும் அவரு பின்னாடியே அந்த ஆத்துல இறங்கி நடக்க ஆரம்பிச்சுச்சு. ரொம்ப பாரமா இருந்ததால மெது உட்கார்ந்துச்சு அந்த கழுத. அப்ப அந்த உப்பு மூட்டை நனைஞ்சு கரைய ஆரம்பிச்சு. உடனே மூட்டையோட எடை குறைய ஆரம்பிச்சது. அடடா, இது என்ன திடீர்னு பாரம் குறைய ஆரம்பிச்சுடுச்சேன்னு யோசிச்சுச்சு அந்த கழுத. கழுத தன்னில மூட்டையோட உட்காரத பார்த்த அந்த வியாபாரி வேகமா வந்து அந்த கழுத எந்திரிக்கிறதுக்கு உதவுனாரு. அடடா, மூட்டை இப்படி நனைஞ்சு உப்பு வினா போச்சேன்னு நினைச்ச அந்த வியாபாரி ஒரு மூட்டையதான் தூக்கிக்கிட்டு அந்த ஆத்த கடக்க ஆரம்பிச்சாரு. ஓஹோ, மூட்டை நனைஞ்சா எடை குறையுமா? இந்த விஷயம் நமக்கு தெரியாம இத்தனை நாளா அதிக பாரத்தை சுமந்து கஷ்டப்பட்டோமே. இனிமே இதே மாதிரி செஞ்சு சுலபமா மூட்டைய தூக்கலாம்னு நினைச்சது அந்த கழுத. மறுநாளும் இதே மாதிரி ஆத்துல உட்கார்ந்து உப்ப கரைச்சிச்சு அந்த கழுத. எதை பார்த்த அந்த வியாபாரி ஒரு மூட்டையதான் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு. கடைசியா சுலபமா வாழ நல்ல ஒரு யோசனை கிடைச்சதுன்னு நினைச்ச அந்த கழுத தினமும் இது மாதிரியே செஞ்சுச்சு. இத பாந்த அந்த வியாபாரி இந்த கழுத வேணும்னே இப்படி பண்ணதோன்னு சந்தேகப்பட்டாரு. கடைசியா சுலபமா வாழ நல்ல ஒரு யோசனை கிடைச்சதுன்னு நினைச்ச அந்த கழுத தினமும் இது மாதிரியே செஞ்சுச்சு. இத பாந்த அந்த வியாபாரி கழுத வேணும்னே இப்படி பண்ணதோன்னு சந்தேகப்பட்டாரு. மறுநாள் உப்புக்கு பதிலா பஞ்சு மூட்டைய ஏத்துனாரு அந்த வியாபாரி. வழக்கம் போல ஆத்துல இறங்குன அந்த கழுத தண்ணில மூட்டைய நனைச்சுச்சு. உள்ள இருந்த பஞ்சு நனைஞ்சு தண்ணிய உள்ள வாங்கிடுச்சு. பஞ்சு தண்ணில நனைஞ்சனால மூட்டையோட எடை அதிகமாச்சு. இத பார்த்த கழுதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடடா, எப்பவும் தண்ணில நனைஞ்சா எடை குறையும்னு நினைச்சா இது என்ன எடை கூடிக்கிட்டது தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்ட கழுத சிரமப்பட்டு அந்த மூட்டைய தூக்கிக்கிட்டு நடந்துச்சு. பஞ்சு மூட்டை நனைஞ்சாலும் கரையாதிக்கிறதுனால அந்த வியாபாரியும் மூட்டைய தூக்க வரல. இத பார்த்த அந்த கழுத நமக்கு இது தேவதான், நல்லபடியா உழைச்சுக்கிட்டு இருந்த நாம குறுக்கு புத்திய பயன்படுத்தி நம்ம கடமைய செய்யாததுனால நமக்கு இப்படி தண்டனை கிடைச்சிடுச்சு. இனிமே நாம் நல்லபடியா உழைக்கணும்னு முடிவு பண்ணி அதுபடியே வாழ ஆரம்பிச்சுச்சு. நாம உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு சோம்பேறித்தனமா இருந்தோம்னா அந்த கழுத மாதிரி அதிக கஷ்டம்தான் நமக்கு கிடைக்கும். அதனால உங்க வேலைகளை கஷ்டம்னு பார்க்காம நீங்களே செஞ்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது.